தன் பக்தனுக்காக சமையல் செய்த மீனாட்சி அம்மனின் திருவிளையாடல் தெரியுமா உங்களுக்கு? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மடப்பள்ளியில் வேலை செய்து கொண்டிருந்தவர்தான் சீனிவாசன். இவர் மீனாட்சி அம்மனின் தீவிர பக்தர். ஒருமுறை தனக்கு களைப்பாக இருக்கிறது என்று கூறி மடப்பள்ளியை தாழ்போட்டுவிட்டு, அம்மா தாயே, எனக்கு களைப்பாக உள்ளது, நான் சிறு ஓய்வெடுக்கிறேன், நீதான் என்னை எழுப்ப வேண்டும் என்று மீனாட்சி அம்மனிடம் கூறிவிட்டு ஓய்வெடுக்கிறார். சீனிவாசர் மடப்பள்ளியை தட்டும் சத்தம் கேட்டு எழுந்து, அம்மா தாயே, என்னை கைவிட்டு விட்டாயே என்றார். சீனிவாசர் கதவை திறந்ததும், சேவகர்கள் பிரசாதம் செய்து விட்டீர்களா என்று கேட்டு மடப்பள்ளிக்குள் நுழைந்தனர். அங்கு விதவிதமான பிரசாதம் தயாராக இருந்தது. இதை பார்த்த சீனிவாசருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அம்மனுக்கு பூஜை செய்யும் பொழுது அம்மனின் மூக்குத்தி காணவில்லை என்று அனைவரும் பதட்டமாக இருக்கும் போது ஒரு அசரீரி ஒலித்தது. என் பிள்ளை சீனிவாசன் அயர்ந்து உறங்கிவிட்டான், அவனை எழுப்ப மனமில்லாமல் நானே பிரசாதம் செய்தேன். அங்கு வெளிச்சமில்லாததால் என் மூக்குத்தியை வைத்தேன், அங்குதான் இருக்கும் என்று கூறினார்.